இங்கே நடக்கிறதையெல்லாம் சின்ன மாப்பிள்ளைகிட்ட சொல்லணும். இங்கே என்ன நடக்குதுன்னு கண்டிப்பாக சின்ன மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சாகணும். ஆமாப்பா, அவருக்கு ஃபோன் பண்ணுங்க. அப்பா ஸ்பீக்கர்ல போடுங்க. ஹலோ, சொல்லுங்க மாமா. மாப்பிள்ள நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மாமா. நீங்க எப்படி இருக்கீங்க? நடந்ததெல்லாம் நினைக்கிறப்போ மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாப்பிள்ள. இந்த மாதிரி சமயத்தில் தான் நீங்கள் ரேவதி பக்கத்திலேயே இருக்கணும். ஆனால் ஈஸ்வரிக்கு உங்க மேலே உள்ள கோபம் உங்களை விட்டு வெளியே அனுப்பிட்டா. விடுங்க மாமா, அவங்க குணம் தான் நமக்கு தெரியும்ல. இந்த 2 பேரையும் பிரிக்கிறதுக்கு சரியான நேரம் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ இந்த விஷயத்தை அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லை மாப்பிள்ள, ரேவதி ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்ததுலேருந்தே உங்களை பற்றி தான் கேட்டுட்டு இருந்தா. பக்கத்து ஊர்ல எல்லாம் உங்களை பற்றி ரொம்ப நல்ல விதமாக சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ ஈஸ்வரி சொன்னதை ரேவதி எப்படி முழுசா நம்புவா? அவங்க என்னமோ பண்ணிட்டு போட்டு விடுங்க மாமா. அப்புறம் மாப்பிள்ள, ஈஸ்வரியோட தூரத்து சொந்த யாரோ, அவ பேர் என்னம்மா? சூரியகலா. சூரியகலான்னு ஊற்றி வராளாம். சந்திரகலான்னு ஊற்றி இந்த வீட்டை விட்டு போனா சூரியகலான்னு ஊற்றி இந்த வீட்டுக்கு வரா. இந்த கலாங்கிற பேருக்கும் இந்த வீட்டுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கும் போல. சின்னத்தை திருப்பதிக்கு தான் போயிருக்காங்களா மாமா? அப்படிதான் ஈஸ்வரி சொல்றா. ஆனா அவ சொல்றதை ஏத்துக்கிற மாதிரி இல்ல. ரேவதி குணமானா சந்திரகலா நடந்தே திருப்பதிக்கு வரதா வேண்டிக்கிட்டதா சொல்றா. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. நிச்சயமா அவங்க போனதுக்கு வேற எதனா காரணம் இருக்கும் மாமா. அவங்க காரணம் இல்லாம எங்கேயும் போக மாட்டாங்க. கரெக்ட் மாப்பிள்ள, இதுல ஏதோ உள்குத்து இருக்கு. அது வெளியே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் ரேவதிக்காக வேண்டிக்கிட்டா நடந்தே திருப்பதிக்கு போறா. அது எதுன்னு போய் சொல்லிட்டு இருக்கா. சரிங்க மாமா, அங்கே எதுவும் பிரச்சனைனா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க, நான் பார்த்துக்கிறேன். சரி மாப்பிள்ள, நீங்க தனியா இருக்கீங்க, உடம்பு ஜாக்கிரதையா பார்த்துக்கங்க. சரிங்க மாமா. அம்மா, நடந்த எல்லாத்தையும் சின்ன மாப்பிள்ளை கிட்ட சொல்லியாச்சு. இனிமே எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பாரு. அப்பா, அம்மாவோட தூரத்து சொந்தம் சூரியகலா வர்றதுலயும் ஏதாவது உள்கொத்து இருக்குமோ? ஏன்னா அம்மா பொக்கே வரைக்கும் வாங்கிட்டு வர சொல்லிருக்காங்கன்னா கண்டிப்பா அவங்க வர்றதுல ஏதோ விஷயம் இருக்குன்னு தான் தோணுதுப்பா. பார்க்கலாமா? சூரியகலா வந்தா அவ யாரு, எதுக்காக வந்திருக்கா எல்லாம் தெரிய போகுது. ஏன் மாமா, யார்தான் மாமா அந்த சூரியகலா? அத்தைக்கு வீட்டுக்கு யாராவது ஒருத்தவங்க வந்துட்டா போதும், அடுத்து பொக்கையோட காத்துட்டு இருக்க வேண்டியது இதே வேலையா போச்சு. ஆமா, அவங்க என்ன அவ்வளவு பெரிய விஐபியா? யாரு கண்டா மாப்பிள்ள, ஏற்கனவே இப்படிதான் பொக்கையோட காத்திருந்து ஒரு பைத்தியக்காரன் வந்தான். கரெக்ட். இப்ப அவன் எங்க இருக்கானே தெரியல. இப்ப இவளுக்காக காத்துட்டு இருக்காங்க. இவ வந்து என்ன கூத்தடிக்க போறாளோ ஒன்னும் புரியலையே. பாப்போம். மாமா வந்துட்டாங்க. சூரியகலா வந்துட்டா. வாங்க. ரேவதி, இது உனக்கு என்னுடைய சின்ன கிஃப்ட், வாங்கிக்கோ. எதுக்கு இதெல்லாம்? தயங்காத, ஒரு ஃபோன் வாங்கின. இந்த வீட்ல யாராவது ஒருத்தருக்கு கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைச்சேன். உன்னை பார்த்த உடனே உனக்கு தான் இது கொடுக்கணும்னு தோணுச்சு. வந்து வாங்கிக்கோ. ரேவதி, ஆசையா கொடுக்கறாங்கல்ல, வாங்கிக்கோ. இந்தா. தேங்க்யூ. ரொம்ப தேங்க்ஸ். நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும் என்னோட கிஃப்டை அக்செப்ட் பண்ணதுக்கு. ஆக்சுவலி என்னோட ஃபோனே தொலைஞ்சிருச்சு. நான் புதுசா வாங்கணும் தான் நினைச்சிட்டு இருந்தேன். கரெக்டா நீங்க எனக்கு ஃபோனையே கிஃப்ட் பண்ணிட்டீங்க. அதான் சூரியகலா. ஒருத்தர்கிட்ட என்ன இருக்கு என்ன இல்ல, அவங்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னு இந்த சூரியகலாவுக்கு தெளிவா தெரியும்.
ஷோ மாமா ம், முடியல மாமா, கண்ணை கட்டுது. ம். இது சரியான தன்னைத்தானே பெருமை பித்திக்கிற தற்பெருமை கேஸ் போல. அது அதையே புகழ்ந்து பேசி பெருமை பித்திக்குது. பொறுமையா இருங்க. ஆ, இப்பதானே ஆரம்பிச்சிருக்காங்க. போக போக என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். பாப்போம் பாப்போம். கலா உன்கிட்ட பேச வேண்டியது நிறைய இருக்கு. வா என் ரூமுக்கு போய் பேசலாம். ம் சரி. உன் அண்ணனுக்கும் என் 2வது பொண்ணு ரேவதிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நான் முடிவு பண்ணிருக்கேன். அது விஷயமா பேசதான் உன்னை வர சொன்னேன். இதுல உனக்கு சம்மதம் தானே? ஐயோ அத்தை, என்ன இப்படி கேட்டுட்டீங்க? இதுக்காக தான் நான் இவ்ளோ நாள் காத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ நீங்களே இப்படி சொல்றது கேட்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு இதுல முழு சம்மதம் தான். நீ சம்மதம் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும் தான். இருந்தாலும் முறையா சொல்லணும்ல, அதான் கேட்டேன். நமக்குள்ள என்னத்த முறை வேண்டி கிடக்கு? நீங்க முடிவெடுத்து சொன்னா சரியாதான் இருக்கும். ஆனா இதுல ஒரு சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்? ரேவதி வாழ்க்கையில சில விரும்பத்தகாத விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அதையும் நீ தெரிஞ்சுக்கணும். என்ன நடந்துச்சு? நீங்களும் டிவோர்ஸை விரும்புறீங்களா? எனக்கு இதுல சம்மதம் தான். நீங்களும் உங்க ஒய்ஃபுக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கீங்க. அப்போ உங்களுக்கு இதுல சம்மதம் தானே? சம்மதம் தான் சார். ஒரு 6 மாசம் சேர்ந்து வாழ்ற சூழ்நிலை வந்தா உங்க முடிவுல ஒரு மாற்றம் வரலாம்னு நினைக்கிறேன். 6 மாசம் கழிச்சு நீங்க 2 பேரும் உங்க முடிவுல உறுதியா இருந்தா டிவோர்ஸ் கொடுத்துடலாம். ரேவதி வாழ்க்கையில இவ்ளோ நடந்திருக்கா? இப்போ அவ கல்யாணம் விவாகரத்துல போய் நிக்குதா? ஆமா கலா. ரேவதி வாழ்க்கையில இவ்ளோ நடந்திருக்கா? இப்போ அவ கல்யாணம் விவாகரத்துல போய் நிக்குதா? ஆமா கலா. அவன் என் பொண்ணை ஏமாத்தி கல்யாணம் பண்ணி அவ வாழ்க்கையே நாசம் பண்ணிட்டா. இப்போ அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதனாலதான் நான் உன்னை வர சொன்னேன். ரொம்ப தெளிவா எந்த முடிவையும் எடுக்கிறவங்க. உங்களையே ஒருத்தன் ஏமாத்தி இருக்கானா அவ எவ்வளவு பெரிய கிரிமினலா இருக்கணும். யாரத்தான் அவன்? இரு காமிக்கிறேன்.